மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு தமிழக அரசு எல்லா வகையிலும் துணை நிற்கும் என்று துணை முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சாம்பியன்ஸ் பிஹைண்ட் த பார் என்ற தலைமையில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் 7 முதல் 14 வயதுடைய மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கலந்து கொண்டு ஓட்டம், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல் ஆகிய போட்டிகளில் கலந்து கொண்டனர். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் பரிசுகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சி மேடையில் பேசிய அவர், மாற்றுத்திறன் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் சிறப்பாக திகழ்கிறது என்று கூறினார். மாற்றுத்திறன் வீரர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு அரசு அனைத்து வகையிலும் உதவிகள் வழங்கும் என்றும் துணை முதலமைச்சர் நம்பிக்கை அளித்துள்ளார். மாற்றுத்திறன் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கின்ற இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு மாநிலம்தான் இந்தியாவிலேயே இதில் முதல் நம்பர் 1 மாநிலமாக சிறப்பாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கான சில புள்ளி விவரங்களை, டேட்டாக்களை மட்டும் இங்க நான் உங்களோடு ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் இந்த 4 வருஷங்களை மட்டும் 250 மாற்றுத்திறன் வீரர்கள் வீராங்கனைக்கு 30 கோடி ரூபாய் அளவிற்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். ஆகவே மாற்றுத்திறனாளி வீரர்கள் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க.